முக்கிய செய்தி நேபாளம் திபெத் எல்லையில் காட்டாற்று வெள்ளத்துடன் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காட்சிகள் வெளியாகி மனதை பதற்றத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நேபாளம் திபெத் எல்லையில் காட்டாற்று வெள்ளத்துடன் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காட்சிகள் வெளியாகி மனதை பதற்றத்துக்குள்ளாகியிருக்கிறது. விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கார்த்தி வழங்கியிருக்கலாம். கார்த்தி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் லத்திகா. நமது இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் அமைந்துள்ள போட்டோகோசி ஆற்றில் திடீரென ஏற்பட்ட ராட்சச வெள்ளப்பெருக்கினால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. திடீரென இந்த பொங்கி வழியும் வெள்ளத்தால் பலரும் அடித்து செல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகின்றன. மற்றும் கிராமங்கள், வணிக வளங்கள் மற்றும் நீர்மின் திட்டங்கள் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகளுக்கு நேபாள ராணுவம் களம் இறக்கப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான ராசுவா மாவட்டத்தில் பாயும் போட்டோகோசி ஆற்றின் பகுதியில் பேரழிவு ஏற்படுத்தியுள்ள இந்த பெருவெள்ளம் அப்பகுதி மக்களை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கரைபுரண்டு ஓடும் காட்டாடு வெள்ளத்தில் பெருமையான மக்கள் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கண்டறியும் பணிகள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆற்றுப்பாதையை ஒட்டியுள்ள பல கிராமங்கள் மற்றும் சந்தை பகுதியில் முற்றிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அப்பகுதியே நிலைகுலைந்து உள்ளது. ஆற்று பகுதியில் இயங்கி வந்த நீர்மின் திட்டங்கள் மற்றும் அதன் உள்கட்டமைப்புகள் நீரில் மூழ்கி பலத்த சேதமடைந்துள்ளதாக இதுவரை தெரியப்பட்டுள்ளது. இந்த நிலவரத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள நேபாள ராணுவத்தினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் கீழ் நோக்கி திருசூலி ஆற்றில் பரவி வருவதால் நூகோட், காண்டிங், கோர்கோ, சித்வான் மாவட்டங்களில் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பிரித்திவா நெடுஞ்சாலை முடக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு நேபாள பிரதமர் அவசர கூட்டத்தை கூட்டி மீண்டும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு தெரிவித்துள்ளார். 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராணுவ பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை களமிறக்க உத்தரவிட்டுள்ளார். ராசுவாவின் கனமழை காரணமாக திபெத்தில் பனிமலை ஏரி வெடிப்பால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் சந்தேகிக்கின்றனர். இருந்தாலும் இதுவரை உயிரிழப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. पूरा डैम फुटेर आयो यार, पुरा चाइनाको ड्याम फुटेर आएर रहेछ। आमामामामामा ल यहाँ हामीले अब ओहो यार, यो पुरै ड्याम फुटेर आएको यो घर गयो यो। ल ल त्रिशुली बजारै गयो यार। ल गयो यार। ओ ए सिलास यता आऊ, यता आमामामा यार बजारै गयो यार। यहाँ नबसौँ ल, अलि टाढा बसौँ टाढा। நேபாளம் திபெத் எல்லையில் காட்டாற்று வெள்ளத்துடன் பயங்கர நிலச்சரிவானது ஏற்பட்டுள்ளது. இதன் காட்சிகள் வெளியாகி மனதை பதற்றத்திற்குள்ளாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.